அடிக்கிற வெயிலுக்கு கோட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்க அப்படி என்னதான் விஷயம்? கண்டிப்பாக தமிழில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னு. பட் அந்த பிஸ்னஸ் பிளான் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு அதே கெட்டப்பில் போனோன்னு நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா இந்த பிஸ்னஸை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்ஸஸும் சரி, உங்களுக்கான க்ரோத்தும் சரி ரொம்பவே கெத்தாக இருக்கும். அப்புறம் நீங்களும் கோட் போட்டுடலாம். ஸோ கோட் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிஸ்னஸ் சேனலில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் லட்சக்கணக்கில் லாபம் சம்பாதிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீடம் ஆப்பருடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே பல விஷயங்கள், அதாவது பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துருக்கோம். ஸோ பிஸ்னஸ் தொடங்குறவங்களுக்கு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அண்ட் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்காகவே எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். அதாவது இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புது வியூவராக வரீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபராக மாறி அந்த வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான், இது ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கக்கூடிய அந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கல்யாணத்தை வந்து பார்த்து பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் அப்படி குறை வச்சுட்டோம்னா கூட அதுக்கு வந்து பதில் சொல்லி நம்ம சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, முடியவே முடியாதுங்க. சொந்த மற்றவங்களோட வாய்கள் அடக்கவே முடியாது. அந்தளவுக்கு கல்யாணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அப்படி பார்த்து பண்ணணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள், சொந்தக்காரங்களை கவனிப்போமா, வந்த நண்பர்களை கவனிப்போமா, ரிலேட்டிவ்ஸை கவனிப்போமா, இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை என்கேஜாக இருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தையும், அதாவது கல்யாணமோ காது குத்தோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனையுமே அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு கொடுக்கக்கூடிய விஷயங்களை ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா எதுக்கு அந்த டைமில் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஹரிபரியில் நம்மளால் கவனிக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு தான் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கை கொடுக்குறாங்க இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள். இவங்களுடைய வேலை என்னென்னா, நீங்கள் என்ன ஈவெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சொன்னால் மட்டும் போதும். உங்களுடைய ஈவெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை A to Z கொடுத்துருவாங்க. வசீகரா படத்தில் நம்ம வடிவேல் சொல்வார்ல, வாசிக்கல இருந்து வம்பளுக்கிற வரைக்கும் அவன் ஆள் கூட்டி வந்துருவான். அஃப்கோர்ஸ் இவங்களுடைய வேலையும் தான். அதுக்கு வம்பளுக்கிறதுக்கு ஆள் கூட்ட மாட்டாங்க. ஒரு கல்யாணம்னா அந்த கல்யாணத்துக்கு மொத்த நாள் ரிசப்ஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், டெக்கரேஷன் வேணுமா, ஸ்பீக்கர் வேணுமா, அண்ட் உள்ள லைட்ஸ் வேணுமா, அண்ட் மேலே கேட்ரிங் சர்வீஸ் வேணுமா, கேட்ரிங் சர்வீஸில் என்ன மெனு போடலாம், அண்ட் கேட்ரிங் அந்த டைனிங் முடிச்சதுக்கப்புறம் வெளில ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக டெசர்ட்டாக என்ன கொடுக்கலாம், இப்படியுமான விஷயங்கள். ஆனால் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு நீங்கள் அந்த மணவேடைக்கு போய் தாலி கட்டுற வரைக்கும் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், தாலி கட்டும்போது எப்படி இருக்கணும், தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், அண்ட் வந்திருக்கிறவங்களுக்கு என்ன சேர் போடணும், அதுலேயும் முக்கியமான விஐபிஸ்க்கு என்ன சேர் கொடுக்கணும், எல்இடி எங்கே பிளேஸ் பண்ணணும், கேண்டிட் கேமரா எங்கே பிளேஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவு தான். இதை தாண்டிவே பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பராக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈவென்ட் மேனேஜராக நீங்களும் மாற முடியும். அதுக்கு உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கிராண்டான ஃபங்க்ஷனுமே இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அவர்களுடைய சப்போர்ட்னால தான் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு இவங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸும் கூட. அதாவது இந்த மேரேஜில் இப்படி பண்ணியிருந்தோம், அடுத்த மேரேஜில் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நிறைய கிரியேட்டிவான ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா, ஃபங்க்ஷனில் போய் அப்படி அழகாக அட்டன் பண்ணிட்டு, அதுவுமே நம்ம வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தோமா, சாப்பிட்டோமா, கிளம்பி வந்தோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க முடியும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து செஞ்சு தருவாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஈவென்ட் மேனேஜராக நீங்களும் மாறுறதுக்கான வாய்ப்பு என்னென்னா, உங்களுடைய வீட்டிலேயே கூட இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். வீட்டிலே ரன் பண்ண முடியுமா? பெரிய அளவில் எதுவுமே தேவையில்லையா? என்னப்பா சொல்கிறேன், கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சிஸ்டம், ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை நீங்கள் இன்னைக்கு இப்போவே கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களுக்கு முக்கியமான தேவை என்னென்னா கான்டாக்ட்ஸ். அதாவது பந்தல் போடுறவங்க, அதே மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு கேமராக்கு யாரை பிடிக்கலாம், கேட்ரிங்க்கு யாரை பிடிக்கலாம், அதே மாதிரி ரிசப்ஷன் வெல்கம் பண்ணுறதுக்கு யாராச்சும் தேவைப்படுவாங்களா அவங்கள, இல்லைனா உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ராஸ், அதாவது ஒரு சில பேர் வந்து இந்த மங்கள வாத்தியங்கள் வைப்பாங்க, ஒரு சில பேர் ஆர்கெஸ்ட்ராஸ் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களுடைய கான்டாக்ட்ஸ் மட்டும் உங்கள் கையில் இருக்குன்னா அந்த ஈவெண்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி முடியும். ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது என்ன, இத்தனாம் தேதி இங்கே ஈவெண்ட்டு, இந்தந்த பர்சன்லாம் வேணும், இந்தந்த நீட்லாம் நம்ம கிளைண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த நீட் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசி அந்த டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அமௌண்ட்லேருந்து ஒரு சரிபாதியான கமிஷன் அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஸோ இதன் மூலமாக தான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் ஆனது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்கில் வருது. ஆனால் அதே மாதிரியே பல்க் ஆர்டர்ஸும் நிறைய பேருக்கு வரும். அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் கல்யாணம்ப்பா, அதாவது நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கல்யாண வீட்டிலேருந்து வந்து நமக்கு இன்விடேஷன், அதாவது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க தான் A to Z எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் என்ன
பண்ணுவாங்கன்னா பல்க் அமௌண்ட்டா ஸோ 5 lakhs ஆகுது அப்படிங்கிற கொட்டேஷன் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ 5 lakhs ஈவெண்ட்டுக்கு நீங்கள் புக் ஆகிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நிச்சயமாக லாபமாக வந்து சேரும். மிச்ச பணமெல்லாம் எங்கே போகும்? அதான் நீங்கள் கூப்பிட்டு வந்துருப்பீங்களா கேமராமேன், கேட்டரிங் சர்வீஸ், அவங்களுக்குலாம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ அதனால் 5 lakhs வர்த்துள்ள நீங்கள் ஈவெண்ட் பிடிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நிச்சயமாக வந்து லாபம் வரும். ஸோ இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறதுக்கு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி ஸோ ஆன்லைனில் MSME போர்ட்டலில் நீங்கள் இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பண்ண போகிறீங்க, நடத்த போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டானதை ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கான ட்ரேட் லைசன்ஸை நீங்கள் வாங்கியிருக்கணும். அண்ட் 18 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா தாராளமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை நீங்கள் எடுத்து ரன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸாக வெளியில் போட்டால் தான் அந்த ஆஃபீஸுக்குன்னு ரெண்ட் கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரியே ஒரு ஆடியோ சிஸ்டம்ஸ், அதாவது ஸ்பீக்கர்ஸு, மைக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஓனாக அவங்க இடத்துல இருந்தால் நல்லதுப்பா அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து பல்க் அமௌண்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். கேமராலேருந்து எல்லாமே ஒரே இடத்துல இருந்து போச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். பட் நம்மளால் எடுத்த உடனே இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய இடத்துல இருந்து உங்களுடைய ஃபோன் அண்ட் உங்களுடைய இன்டர்நெட் வச்சு இந்த ஒரு பிஸ்னஸை ரொம்பவே வைடாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரே நாளில் 2 ஈவெண்ட் வருது அப்படின்னா அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்போ தான் அந்த கான்டாக்ட்ஸ் வந்து கை கொடுக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோகிராஃபி நபர்களை வந்து புக் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்ககிட்டயே கூட கேட்கலாம். இதே மாதிரி இப்போ அதே டேட்டில் இன்னொரு இடத்துல கல்யாணம் உங்களுக்கு தெரிஞ்சு யாராக இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் ஈவெண்ட் பிடிச்சி கொடுத்தா மாதிரி ஆயிரும். ஸோ உங்களுக்கும் அதன் மூலமாக ஒரு சில கமிஷன் அமௌண்ட்ஸ் வரும். ஸோ இப்படி தான் நமக்கு இந்த பிஸ்னஸோட மிக மிக முக்கியமான விஷயமே என்னென்னா கான்டாக்ட்ஸ் மட்டும்தான். அதே மாதிரியே இன்றைக்கி இந்த பிஸ்னஸ்க்கான ப்ரொமோஷன், சோசியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு என்ன நேம் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ், இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ், யூடியூப் அப்படி அழகாக ஒரு சேனலாக கூட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் அன்னைக்கு உங்களோட ஈவெண்ட்டில் பண்ணக்கூடிய விஷயங்களை அழகழகாக வீடியோஸாக எடுத்து கூட ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு இன்னுமே கை கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், கார்ப்பரேட் ஈவெண்ட்லேருந்து அண்ட் சின்ன சின்ன கோவில் திருவிழாக்கள்லேருந்து இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண முடியும், மக்களுக்கு கொடுக்கறதை தாண்டி இன்றைக்கி என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்லாம் தேடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய காம்படிட்டர்ஸ், அதாவது நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜராக இருக்கீங்க, இன்னொரு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் உங்களுடைய சரௌண்டிங்ஸில் இருக்கிறாங்கன்னா அவங்கள விட நீங்கள் என்ன யூனிக்காக பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும், ப்ரொமோட் பண்ண முடியும். இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அப்படின்னு கிடையாது. என்ன ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் கூட சரி, உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் தேடி வரும். ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் ப்ராப்பராக டைமிங் மிஸ் ஆகாமல் மட்டும் கொடுத்தா போதும். நாம தான் இந்த பிஸ்னஸில் கிங். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னா, இப்போது உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரியே கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ கான்டாக்ட்ஸ் பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இனிஷியலாக ரொம்பவே டைம் எடுக்கணும். ஸோ அந்த கான்டாக்ட்ஸ் பிடிக்கிற விஷயங்களுக்கு அண்ட் அதே மாதிரி இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இதை பண்ணலான்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கையில் எடுத்து கூட அப்படி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாப்பா, இல்லைனா ஃப்ரெண்டு கல்யாணம் தானே, நம்ம வந்து காசை வாங்குவவங்க கூட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்களை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி ஸோ இதுக்கான விஷயங்களை உங்களுக்கான கான்டாக்ட்ஸ் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இல்லைன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த பிஸ்னஸோட இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா தான், ஸோ இப்போ 2 days மேரேஜ் அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் போக ஃபுல் அமௌண்ட்டுமே அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் கைக்கு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் புக் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இல்லையா, கேட்டரிங் பண்ணுறவங்க, இல்லைனா ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணுறவங்க, ஆடியோ சிஸ்டம் கொண்டு வரவங்க, இப்படி நிறைய பேருக்கு நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு இனிஷியலாகவே நீங்கள் பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேக்கப்பில் எப்போவுமே ஃபண்ட்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ்க்குன்னு நீங்கள் அப்படியே ரொட்டேஷனில் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஈவெண்ட் முடிச்சு வந்ததுமே ஒட்டுமொத்த அமௌண்ட்டுமே நம்மளால் செலவு பண்ணிட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக அட்வான்ஸ் கொடுக்குறதுங்க நம்ம அமௌண்ட் எப்போவுமே நம்மளுடைய சர்க்குலேஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ பேக்கப்பில் எப்போவுமே ஒரு ஹியூஜான அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படியே ரொட்டேஷனில் இருந்தால் மட்டும்தான் அப்படி எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் நம்மளுடைய கிளைண்ட்ஸை புக் பண்ணுறதுக்கு அட்வான்ஸில் இருந்த பின்ன லேகும் இல்லாமல் நாம் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபண்ட்ஸ் எப்போவுமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸில் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 50,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிச்சி அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக கூட லாபம் வந்து ஈட்டிக்கலாம். பட் எடுத்ததுமே நான் வந்து கடன் வாங்கி பண்ணுறேன் அப்படின்னு
அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அப்படி டிஸ்அட்வான்டேஜஸாக மாறும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், உங்களுக்கான ப்ராஃபிட் எடுக்கணும், உங்களை நம்பி வந்த மற்ற நபர்களுக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது கடன் வாங்கி இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் சொல்கிற விஷயம் வேண்டாம். உங்களுடைய அமௌண்ட், அதாவது சேவிங்ஸு இல்லைனா சாஃப்ட் லோன்ஸ்க்கு கூட நீங்கள் போகலாம். ரிலேட்டிவ்ஸோ பேரண்ட்ஸோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அவங்க கிட்ட இருந்து கூட நீங்கள் அமௌண்ட் வாங்கி கூட இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ். இந்த கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி அது ஒரு வேறு டைமென்ஷனில் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸும் சரி, எந்த ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸும் சரி கண்டிப்பாக கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அவங்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே கூட உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே கண்டிப்பாக தேவைப்படும். எம்சி பண்ணக்கூடியவர்கள், அதாவது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவங்க, கேம் ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடியவங்க, அதே மாதிரியே அங்கே கேட்ரிங் பண்ணி அதை பஃபே சிஸ்டமில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க, அண்ட் அதை தாண்டி டிஜே மாதிரியான விஷயங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக. ஸோ இதுக்குமே, அதாவது கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது தனி, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது தனி. நீங்கள் சின்ன சின்ன ஈவெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோட எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அதை எடுத்து நடத்தி அப்படி கற்றுக்கிட்டு அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து வந்தீங்கன்னா பெரிய பெரிய ஈவெண்ட்ஸை கூட உங்களால் தனிநபராக நின்று அப்படி கையில் எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் நீங்கள் அப்படி நிலைச்சு நிற்கணும்னா க்ரியேட்டிவாக அண்ட் உங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸையுமே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸை வந்து டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை எப்படி நடத்துறது அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்லையுமே பிஸ்னஸ் சார்ந்த கோர்சஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. எந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறது, அண்ட் ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பர்சனல் ஃபினான்ஸ் சார்ந்த கோர்சஸ் ஆகட்டும், ஃபார்மிங் சார்ந்த கோர்சஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஸோ அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையில் இன்னும் பல கட்டத்துக்கு உயர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டாட்டா பாவையோட கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.